எங்கள வந்து எங்களோட ஆ மக்களை ப்ரோ காப்பாத்த வந்துட்டாரு ப்ரோ. ஆரா ப்ரோ வந்துட்டாரு. வந்துட்டாரு ப்ரோ. ஓகே பிரதர். ஓகே ப்ரோ வைஃபை கொஞ்சம் கட் ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே ஓகே பரவாயில்ல ஓகே ப்ரோ. பிரதர். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர். பிரதர் இப்போ இது எடிஷனை யார் பிரதர் கொடுத்துருக்கா? சொன்னீங்க ஃபேக்குன்னு சொன்னீங்கல்ல. தி அஹ்மதி ஆஃப் பீஸ் அண்ட் லைட். ஓகே பிரதர். இவங்க எந்த லைன்ல இருந்து வந்திருக்காங்க பிரதர்? கிறிஸ்டியானிட்டி லைன்ல இருந்தா, இஸ்லாமிக் லைன்ல இருந்தா பிரதர்? ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. ஓகே. ஜிபிடில போட்டுட்டு சொல்லுங்க பிரதர். ப்ரோ உங்களோட கருத்து என்னன்னா இஸ்லாமிக் சைடுல இருந்து இது கருத்து கிடையாது பிரதர். வெளியாயிட்டு இது என்னோட கருத்து கிடையாது. என்னோட கருத்து கிடையாது. இஸ்லாமிக் சைட்ல இருந்தே இது மாதிரி வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நாங்க நியூ டெஸ்டமெண்ட்டை கொடுக்குறோம். குரானுக்கு அடுத்து குரான் வந்து தப்பாயிருச்சு, ஏன்னா பைபிளையும் குரானையும் சேர்த்தாதான் கடைசி உண்மை ட்ரூத் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு டெஸ்டமெண்ட் கொடுத்திருக்காரு பிரதர். அப்துல்லா ஹாஷிம் அபால் சதீக். இதுதான் அவரோட ப்ராஃபட்டோட நேம். இவர் தான் ஃபைனல் ப்ராஃபட். இவரா? ஆமா, இப்பதான் காட்டினேன், போட்டோ காட்டினேன், பார்க்கலையா? அங்க பாருங்க. ஆமா ப்ரோ. இப்போ ஜீசஸ் இருக்கும்போது அந்த சமூகத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது, அல்லாஹ் கொடுத்தது. அதே மாதிரி முகமது வரும்போது அந்த சமூகத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது அல்லாஹ். இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறம் இவர் மூலியமா கொடுக்குறாரு அல்லாஹ். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவ்வளவுதான். இப்ப குரான் தப்புன்னு சொல்லி இவர் ப்ரோ கொடுக்குறாரு. இவர் பேர் தான் அப்துல்லா சதீக். இங்க இருக்குல்ல அப்துல்லா ஹசம் இருக்குல்ல, இவர் தான் அவரு. இவர் யாருன்னு பாப்போமா? வேணா நெட்ல போட்டு பாருங்க. இங்க பாருங்க, இங்க என்ன எழுதி இருக்கு? அவர் யாரா? மஹதின் மென்ஷன் பண்ணிருக்கு, ஆனா ஒரு மஹதியே கிடையாது. அது பிரதர், அது எப்படி பிரதர்? நீ அதான் கூகுளே இருக்கே, நீங்க அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும் அத. கூகுளே எப்படி ப்ரோ? பிரதர் இங்க பாருங்க, எவ்வளவு ஒரு பைபிளே இருக்கு பாருங்க கையில, அவ்வளவு பெரிய புக்கு குரானோட. ஹலோ, இதுதான் மெயினான பார்ட். என்ன போட்டிருக்கு? 6th covenant with Muhammad and his family. ஓகே, இங்க பாருங்க, இப்ப வரிசையா பார்ப்போம் பிரதர். யுவி பிரதர், இப்ப பாத்தீங்கன்னா முகமது மட்டும் பேசணும் அப்படின்னா பைபிள் எழுக்கணும்னு அவசியம் இல்லை, கரெக்டா? என்னதுங்க ப்ரோ? முகமதை பத்தி மட்டும் பேசணும் அப்படின்னா பைபிளை இழுக்கணும்னு அவசியம் இல்லை, கரெக்டா? கரெக்ட். குரான் வச்சு பேசிக்க வேண்டியதானே? குரான் ஏன்னா அதானே ஃபைனல். ஏன்னா பைபிள்ல இவர் கிடையாது, முகமது கிடையாது. ஏன்னா இருங்க, அவரு முஸ்லீம் வர்றங்காட்டி அவர் என்ன பிலீவ் பண்ணும்? பைபிள் கரெக்டடு, குரான் தான் ஃபைனல். அப்படித்தான் வரணும். ஏன் பைபிளுக்கு ஆட் பண்ணும்? நீங்க கேட்கற கேள்வி கரெக்ட் தான் ப்ரோ. இங்க பாருங்க, த ஹோலி பைபிள் புக் ஆஃப் மார்க் சாப்டர் 10 verse 1 to 2 இங்க எழுதிருக்கல கிரீன் கலர்ல. ஆமாங்க ப்ரோ. ஒரு கேள்வி, இப்ப ஃபைனல் டெஸ்டமெண்டா இருந்தா எதுக்கு பைபிளை இழுக்கணும்? அது தப்புனா? அதேதான். ஒருவேளை இவர் வந்து முகமதை பத்தி பேசுறாரு அப்படின்னா குரானோட நிப்பாட்டி இருக்கணும், இல்ல ஹதீஸ்ல இருந்து நிப்பாட்டி இருக்கணும். எதுக்கு பைபிளுக்கு திரும்ப வரணும்? ஆக்சுவலி இதுக்கு நம்ம அப்துல் ப்ரோ பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு காது கேட்கல, அவ்வளவுதான். நான் பேசினாதான் கேட்காத யாருக்கும். 2 hours later. நிறைய கேள்வி கேட்டா பதில் சில சமயம் வர மாட்டேங்குது. வரிசையா பாருங்க, இங்க பாருங்க, அடுத்து டியூட்ரானமிக்கு வந்துட்டாங்க பாருங்க. இங்க பாருங்க, டியூட்ரானமிக்கு போயிட்டு சாப்டர் 33 போறாங்க. இது எப்படின்னா அது அப்படி ப்ரோ, அதாவது ஒரு வேர்ஸ்ல சிலது கரெக்ட், சிலது கரெக்டட். ஆமா அது மட்டும் எடுத்துட்டு குரானோட மெர்ஜ் பண்ணி வச்சிட்டானுங்க ப்ரோ. அடுத்து பாருங்க, அடுத்து இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா மேத்யூல 10th chapter verse 37. anyone who loves their father and mother more than me is not worthy of me. பாத்துக்குங்க, இப்ப முகமதுக்கும் ஜீசஸோட டீச்சிங்கும் உள்ள வருது அப்படின்னா இவர் என்ன பண்ணணும்? ஜீசஸோட டீச்சிங்ஸையும் அக்செப்ட் பண்ணணும், கரெக்டா? அது இங்க இந்த வார்த்தை எங்க இருக்கு? பைபிளை தவிர்த்து எங்கேயுமே கிடையாது, நம்ம பைபிள்ல மட்டும்தான் இருக்கு. அதேதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் எங்க வந்துங்கறத பார்க்கணும்ல. அப்ப நீங்க முகமது பத்தி பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பா பைபிளுக்கு நீங்க வந்து தான் ஆகணும், ஜீசஸோட டீச்சிங் படிச்சு தான் ஆகணும், கரெக்டா? ஆனா நம்மளே பேசி இப்ப நம்மளே பதில் சொல்ற மாதிரி இருக்கு. அவருக்கு காது கேட்காது, அவ்வளவுதான். நான் பேசினா யாருக்கும் காது கேட்காது. அடுத்து ஃபைனல் கவனன்ட் யாரு? அஹ்மத் அல் ஹசான். இவர் தான் சொல்றவரு.
இவரை பத்தி பேசணும்னாலுமே இங்க பாருங்க புக் ஆஃப் ஜான் போயிட்டாரு. புக் ஆஃப் ஜான் போயிட்டாரு. அது பாருங்க என்னென்ன verse தேவையோ அதெல்லாம் அடுத்து தூக்கிடுவாங்க. பாருங்க bro, அடுத்து பாருங்க. அவங்களுக்கு எதுவே அங்க இருக்கானுங்க. அடுத்து புக் ஆஃப் மேத்யூல 16th chapter verse 19 போயிருக்காரு ஸ்பெசிஃபிக்கா. இங்க பாருங்க படிப்போம்னா I will give you the keys of kingdom of heaven. Whatever you bind on earth will bound on heaven, and whatever you loose on earth will be loosed in heaven. அதாவது ப்ரோ இப்ப எப்படி தெரியுமா சொல்லுவாரு இத? இது வந்து கடவுள் எனக்கு சொல்லியிருக்காரு, என்ன ப்ராஃபிட்டா அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. இவர் முகமது சொல்ல கிடையாது. ஐயோ அவரு இல்ல இல்ல கிடையாது. இல்ல புது கோட் வந்திருக்காருல அவரு சொல்றேன் நானு. இவர் ஏமா ரெண்டையுமே இழுக்கிறாரு? ஒன்ன பத்தி இழுத்தீங்க அப்படின்னா கட் அண்ட் கிளாரிட்டியா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ரெண்டையும் இழுத்து பேசுனீங்கன்னா குழப்பி விட்டுறலாம் ஈஸியா. அவ்வளவுதான். அதேதான். அடுத்து அடுத்து முக்கியமான ஜபூர்ல விஷயம். கூட திருப்பாரு நினைக்கிறேன். அடுத்து முக்கியமான விஷயம், தஃப்சீர் இப்ன் கத்தீரையும் எடுத்திருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இவர் ரைட். அதான் குர்ஆன் மட்டும் இல்ல, ஹதீஸ் அது எல்லாத்தையும் எடுத்துருவாரு. ஒரு ப்ராஃபட்னு சொல்லிட்டு தஃப்சீர் இப்ன் கத்தீர் எடுத்திருக்காரு. பட் இப்னோட கத்தீரோட டீச்சர் யார் தெரியுமா? அப்துல் பிரதர். சொல்லுங்க ப்ரோ. இப்ன் கத்தீரோட இப்போ டீச்சர் யாரு? ஓகே. ஹலோ, இப்போ கேக்குறீங்களா? கேக்குது ப்ரோ. இப்ன் கத்தீரோட டீச்சர் யாரு பிரதர்? யாருக்கு ப்ரோ? இப்ன் உங்ககிட்ட கேக்குறோம். இப்ன் கத்தீரோட டீச்சர் யாரு? இப்னு கதீர். டீச்சர் யாரு? ப்ரோ இப்ன் கதீர்னா யாருன்னு தெரியும்ல? தெரியும். கிதர். தெரியும் அவருக்கு தெரியும். கிதர் இல்லைங்க, கதீர். அவர் யாருன்னு தெரியுமாங்க ப்ரோ? தெரியும் ப்ரோ. அவரோட டீச்சர் யாருன்னு கேக்குறாரு. கரெக்டா ப்ரோ? ஆமா அவரா ப்ரோ? ஆமா ப்ரோ. டீச்சர் யாரு ப்ரோ? இருங்க தேடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ப்ரோ இது ChatGPT லேட்டா இருந்தா கூகுள்ல கூட கொஞ்சம் தேடி பாருங்க. ப்ரோ போட்டிங்களா ப்ரோ? ப்ரோ பேசாமல எப்படி டைப் பண்ண கூட சொல்லிருங்க ப்ரோ. டைப் பண்ணியாச்சு பாட்டு இருக்கும். ப்ரோ நீங்களே சொல்றீங்க ப்ரோ எல்லாம். ப்ரோ நீங்களே சொல்றீங்க ப்ரோ. ஆமாங்க ப்ரோ அவரோட இன்புட் இல்லாம நான் எப்படி ப்ரோ அடுத்து மூவ் பண்றது? அவர் இல்ல ஆமா இப்ப எப்படி இருக்குன்னா ஆமாவும் கொட்ட மாட்டாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு. ஹலோ, கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ப்ராஃபட் மூசா. எது ப்ரோ? இப்ன் கத்தீர் வந்து முகமதையே பார்க்கல ப்ரோ. ப்ரோ தெரியலன்னு சொல்லிருக்கலாம். இப்படி ஏன் ப்ரோ ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி சொல்றீங்க? ப்ரோ மூசா எங்கத்தமா இருக்கிறாரு? ஐயோ எப்போ அவரு இருக்கிறாரு ப்ரோ. 1000 வருஷத்துக்கு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறாரு ப்ரோ. அவரு ஜீசஸே மூசாவை பார்க்கல ப்ரோ. முன்னாடி அதான் இயேசுக்கு முன்னாடி. அதுதான் ஜீசஸ். இல்ல ப்ரோ இப்பதான் கதிர் யாருன்னு கேட்டா தெரியும்னு சொன்னாரு. அப்ப கதிரோட டீச்சர் யாருன்னா மூசான்ட்டாரு ப்ரோ. முதல்ல அதான் இப்போ நம்ம ஆரா ப்ரோ சொன்ன மாதிரி அவரு முகமதே பார்க்கல. அவரு இப்னு கதீர்ன்றவரு. ஐ திங்க் டைம் டிராவல் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. புரக்ல போயிருப்பார் ப்ரோ, வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க அப்துல் பிரதர். ப்ராம்ப்டா சொல்லுங்க போடுங்க ப்ரோ. ChatGPT கேட்டா நம்ம ஒரு டைப் எப்படி பண்றதுன்னு தெரியலையா? அதை கூட கேளுங்க, அதை கூட சொல்லி தரோம். இல்லைன்னா கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேளுங்க. நீங்க வந்து கேள்வி மட்டும்தான் கேட்டீங்க, எதுக்குமே இன்னும் பதிலே பண்ணல. அப்துல் ப்ரோ தெரியலன்னு சொல்லுங்க. இந்த சர்ச் பண்ணிட்டு லேட் பண்ற டைம்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்க உங்களுக்காக டைம் எடுத்து வந்திருக்கோம் உங்கள்ட்ட பேசுறதுக்கு. இப்படிதான் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கெடுப்பீங்களா? ப்ரோ என்ன ப்ரோ இப்ப ஏஏ பேசுது? ஐ திங்க் அவர் எங்க டிராவல் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ப்ரோ டிராவல்ல இருக்கீங்களா அப்துல் ப்ரோ? பிரதர் கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குது. கண்டுபிடிச்சிட்டீங்களா பிரதர்? ப்ரோ கண்டுபிடிச்சிட்டீங்களா பிரதர்? இருங்க ப்ரோ, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. எனக்கு இதாயிட்டே இருக்கு, நெட் கட் ஆயிட்டே இருக்கு எனக்கு வைஃபை. ஓகே பிரதர், ஓகே. நியூ சாட்ல போட்டு இப்ப திரும்ப கேட்டீங்கன்னா சீக்கிரம் வரும் பிரதர். ப்ரோ எதுல தேடி பாக்குறீங்க? கூகுள்லயா இல்ல ChatGPTயா? அப்துல் பிரதர் ஹலோ, எதுல ப்ரோ தேடி பாக்குறீங்க? ChatGPTயா கூகுளா?
கேக்குதுங்களா? சாட் ஜிபிடில பாக்குறேன் ப்ரோ. சாட் ஜிடிபிங்களா? ஓகே, நீங்க கூகுள் தேடி பாருங்க, சீக்கிரம் நல்ல ஆன்சரா கிடைக்கும். கூகுள்ல போட்டா ப்ரோ டக்குனு வரும்ல. சாட் ஜிபிடிலாம் யூஸ் பண்ணாதீங்க ப்ரோ, அதெல்லாம் பயாஸ்டு ப்ரோ, மிஷின் லேர்னிங். நீங்க பழக்க வச்ச மாதிரி தான் கொடுக்கும். எதுனாலும் கூகுள்ல பாருங்க. ஏன்னா இபன் கத்தீர் இழுத்தனால அவரோட டீச்சர் இழுக்கணுமா வேண்டாமா? அதுவும் பேஜ் வால்யூம் 1 பேஜ் நம்பர் 600. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, இந்த பேஜ் நான் படிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். சொல்லுங்க ப்ரோ. ஓ ஓ ஓ ப்ரோ நான் சொல்றேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. குரான் அல் கஹஃப். எது? குரான் குரானு அல் கஹஃப். குரான் அல் காஃபா? சூரா அல் கஹஃப். சூரா அல் கஹஃப். ஓ சூரா அல் காஃபா. நான் அதை பத்தி கேட்கல, இபன் கத்தீரோட டீச்சர் யாருன்னு கேக்குறேன். ப்ரோ ஹூ இஸ் த டீச்சர் ஆஃப் இபன் கத்தீர் அப்படின்னு போடுங்க ப்ரோ. பேசாம நானே போட்டுறவா பிரதர்? பாருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட. கரெக்ட் தான் ப்ரோ, நீங்களே போட்டுருங்க பேசாம. ப்ரோ நானே போட்டுறேன். ஓகே ஓகே. ம். ஸ்கிரீனே வர மாட்டேங்குது ப்ரோ. வந்துருச்சுங்களா? வந்துருச்சு ப்ரோ. ம். படிங்க. இருங்க ஒரு நிமிஷம். இப்போ நான் காட்டுறதையும் படிக்க முடியலையா என்ன பிரதர்? இப்ப தெரியுது. அதான் நான் காட்டுறப்பதான் எல்லாம் நடக்கும். இது மாதிரி இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்தாப்ல டாக்மா ப்ரொஃபஸர். ஆமா சொன்னாரு, இல்லன்னு சொன்னாரு, அப்புறம் நிறைய கேள்வி கேட்டாப்ல, அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டாப்ல. மூசா நபி ஐயே அவங்களோட ஜெனரேஷன்ல வந்து ப்ரோ, நான் இபன் கத்தீரை பத்தி பேசிட்டு இருந்தா நீங்க என்ன மூசா ஈசான்னு பேசிட்டு இருக்கீங்க? குரானில் மென்ஷன் பண்ணியிருக்கு ப்ரோ. அச்சோ என்ன கூகுள்ல என்ன வந்திருக்குன்னு பாருங்க. கதிரோட டீச்சர் யார், என்ன மென்ஷன் இருக்கு? இபின். அதுக்கப்புறம் என்ன இருக்குது பாருங்க, அவரு தான் அந்த டீச்சரு. நீங்க ஏன் திடீர்னு குரானுக்கு போயிட்டு இருக்கீங்க இப்போ? சரி குரானுக்கு போனாலும் என்ன கதை ப்ரோ இது? மோசஸ் என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ நீ அதை பத்தி கேட்காதீங்க ப்ரோ. ஏன்னா அவர் வந்து திரும்ப அதுக்கு வேற ஒன்று ஜம்ப் அடிச்சிருவாரு. நான் வந்து ஸ்டிக் டு த டாபிக். அவ்வளவுதான். இபன் டைமியா வாஸ் a major teacher and intellectual influence. நல்லா புரிஞ்சுக்கங்க. இது யாருக்கு மட்டும் போடுவாங்க பிரதர்? அப்பா அம்மாக்கு மட்டும் தான் போடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்டெலெக்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து யாருக்கு போடுவாங்க? அப்பா அம்மா, அப்புறம் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸு, மாஸ்டர்ஸு, அவங்களுக்கு தான் போடுவாங்க. கரெக்டா? ஸ்டார்டிங்ல குழந்தை பெத்தா ஆனாவனா யார் சொல்லி தரது? டீச்சர் கிடையாது, வீட்டில் அம்மா அப்பா தான் கையை பிடிச்சி எழுத வச்சு படிக்க வச்சு. கரெக்டா இல்லையா பிரதர்? அப்துல் பிரதர் இப்போ மட்டும் சொல்றீங்க கரெக்ட்? எப்படி நெட்டு கிடைச்சிச்சோ? ஓகே சூப்பர். இன்டெலெக்சுவல் இன்ஃப்ளூயன்ஸு அப்படின்னா ஆனாவனா சொல்லி தந்ததுல இருந்து வளர்த்தவங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க என்ன போட்டிருக்கு? மேஜர் டீச்சர் அண்ட் இன்டெலெக்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் டேட். என்ன டேட் போட்டிருக்காங்க? 1373, which is 13th century. கரெக்டா? ஓகே சூப்பர் பிரதர். இப்போ இத படிங்க. படிங்க பிரதர். அப்துல் பிரதர். இக்ரா. So the Gospels that are in their hand are like books of biography and the book of Hadith. I like this kind of books, although most of them are Sahih authentic. அது அல்தா இல்ல பிரதர், ஆல்தோ. ஓகே. இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க பிரதர்? என்ன மீன் பண்றாங்க இதுல?
ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சா இல்லையான்னு எனக்கு தெரியணும்ல. இங்கிலீஷ் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குதுங்கிறாங்க. அதில் உங்களுக்கு புரிஞ்சா இல்லையான்னு எனக்கு தெரியணும்ல. ஃபார் த கிளாரிஃபிகேஷன் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இது ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி கூட வச்சுக்கலாம். அப்புறம் ஜிபிடியில் போட்டு கூட பார்த்துக்கலாம். ஓகே, நான் அடுத்து போகிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே என்ன போட்டிருக்கு, ஹிஸ் சேயிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் விச் ஆர் நாட் த குரான் இருக்கா? எழுதியிருக்கா இல்லையா பிரதர்? ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கையில் ஒன்று வச்சிருக்காங்க, ஆனால் அது வந்து குரான் கிடையாதுங்க. ஆனால் அவங்க வச்சிருக்கிறது எல்லாமே ஆத்தென்டிக். ஆத்தென்டிக். இது யார் பிரதர் சொல்றா? அப்துல் பிரதர் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அப்துல் பிரதர், இது யார் சொல்றா? ஏன்னா மகதி என்ன பண்ணி, மகதின்னு விடுங்க, ஃபைனல் டெஸ்டமெண்ட்ல என்னன்னு போட்டிருக்கு, இபன் கத்தீரை இழுத்து பேசியிருக்காங்க அங்க. அப்ப இபன் கத்தீரோட டீச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்கணும்ல. இவர் இது இது யார் எழுதியிருக்கா, இல்ல என்ன புரிஞ்சிருக்கு உங்களுக்கு இதுல இருந்து? அப்துல் பிரதரா? யார் பிரதர் எழுதியிருக்கா இத? அவங்க வச்சிருக்கிறது குரான் இல்ல, அது மட்டும் கண்டிப்பா தெரியுது. ஆனா அவங்க கையில ஏதோ வச்சிருக்காங்க, அது வந்து சஹி ஆத்தென்டிக் ஃபுல்லா அப்படின்னு இருக்காரு. யார் எழுதுனது? என்னங்க ப்ரோ ஒரே சைலன்ஸா இருக்கு. அவ்வளவுதான், என்ன பண்றது? இவ்வளவு கேள்வி கேட்டாரு. ஈசா வந்து இது கிடையாது, கடவுள் கிடையாது, எங்க கடவுள் சொல்லியிருக்காரு காட்டுங்கன்னு தான் சொன்னாரு. இப்ப நான் உனக்கு காட்டுறேன், சொல்லுங்க. ப்ரோ இப்போ சைலண்டா இருக்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, நம்மளே கேள்வி கேட்டு நம்மளே பதில் சொல்லிக்கலாமா, அப்படிதான் இருக்கு. அதுதான் நான் வந்து இப்ப என்ன பண்றேன், செவுத்து கிட்ட பேச போறேன். இப்ப இவர் பதில் சொல்லல அப்படின்னா நான் செவுத்து கிட்ட பேச போறேன். இப்ப பிரதர், ஜிபிடியில் போட்டுட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னாலும் நான் வெயிட் பண்றேன். நீங்க இப்படி எதுவுமே பேசாம இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்க வந்ததும் வேஸ்ட் தானே. இருங்க டைம் கொடுங்க. டைம் கொடுக்குறேன். ஆனா என்ன யூஸ் பண்றீங்க? ஜிபிடி யூஸ் பண்றீங்களா? சாட் ஜிபிடி தான். சாட் ஜிபிடியா? ஓகே பிரதர், சூப்பர், தேங்க்யூ. அப்படியே யூஸ் பண்ணிட்டே இருங்க பிரதர். இப்போ இப்போ வந்து எனக்கு ஒரு கேள்வி பிரதர், என்னன்னா சாட் ஜிபிடி யூஸ் பண்றீங்களா பிரதர்? கிரியேட் an alternative name for my father, his name is அப்துல்லா அப்படின்னு போட்டு கேளுங்களேன். உங்க ஃபாதர் நேம் என்னன்னு சொல்லலாமா? என்னோட ஃபாதர் நேம். ஆமா பிரதர், உங்க ஃபாதர் நேம் என்னது? அப்துல் வக்கீல். ஓகே சூப்பர், நான் கணிச்சது சரியா போச்சு. ஓகே அப்துல், ஓகே அப்துல்னே வச்சுப்போம். கிரியேட் 50 டிஃப்ரெண்ட் நேம் ஃபார் த அப்துல் அப்படின்னு போட்டு பாருங்களேன் ஜிபிடிலே. Create 50 names of Abdul. Create different 15 or 50 names for Abdul அப்படி போட்டு பாருங்களேன். அந்த 50 and 50, அந்த 50 பேர்ல யார் உங்க அப்பாவோட நேம்னு சொல்லுங்க பாப்போம். ஏன்னா ஜிபிடி யூஸ் பண்றீங்க, கரெக்டா கொடுக்கும் கண்டிப்பா. அப்ப உங்க அப்பாவோட பேர் அப்துலுக்கு ஒரு 50 நேமை கிரியேட் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 50 நேம் கொடுக்கும். அதுல எது கரெக்ட் நேம்னு சொல்லுங்க, உங்க அப்பாவோட நேம். ஏன்னா ஜிபிடி நீங்க நம்புறனால இதையும் நீங்க நம்பி தானே ஆகணும். கரெக்ட் தானே? கரெக்டா பிரதர்? அப்துல் பிரதர். அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம், அப்துல் மலிக், அப்துல் குத்தூஸ், அப்துல் சலாம், அப்துல் ஓகே ஸ்டாப். இப்ப இந்த வேர்ஸ் இந்த லைனை யார் எழுதினாருன்னு கேட்டேன், அது நீங்க சர்ச் பண்ணி வரல. பட் ஆனா அப்துலுக்கு நேம் கிரியேட் பண்ணி கொடுனா மட்டும் நீங்க டக்கு டக்குன்னு போட்டு கொடுத்துட்டீங்க. எப்படி? மோடி சைலன்ஸ்ங்களா? அவ்வளவுதான். அதுதான் ப்ரோ போட்டுட்டு இருந்தேன். நீங்க தான் சொன்ன உடனே இது பண்ணி. இல்ல அது எப்படி பிரதர்? அது மட்டும் உங்களுக்கு சீக்கிரமா வருமா, இது மட்டும் வராதா? ஒரே நிமிஷம். சரி, நான் நேரா பாயிண்ட்டுக்கே வரேன். ஏன்னா ஜிபிடி வேஸ்ட், நான் அதோட ஸ்பீடா இருக்கேன். நான் உங்களோட ஜிபிடியோட நான் ஸ்பீடா இருக்கேன். ஓகேங்களா?
சரி, உங்களுக்கு எது பெஸ்ட்னு இதை நினைக்கிறீங்க? சொல்லியிருக்கிறது யாரு சாட் ஜிபிடியா? பிரதர்? ஆ? இதை படிங்க சொல்லியிருக்கிறது யாரு? பை இப்னு தைமியா. யாரு அவர்? யாரு? டீச்சர் ஆஃப் இப்னு கதீர். சூப்பர். அப்ப இந்த டெஸ்டமெண்ட்ல, நியூ டெஸ்டமெண்ட், அவர் மகதி டெஸ்டமெண்ட் வரப்ப தஃப்சீர் இப்னு கத்தீரை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னா, அவரோட டீச்சரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நாங்க கையில வச்சிருக்க பைபிள் ஃபுல்லி ஆத்தன்டிக், எதுவுமே வந்து மேக்கப் திங்ஸ் கிடையாது, ஃபேண்டசி ஸ்டோரி கிடையாது, 3 2 பிரிச்சது யாருமே பார்க்கலங்கிறதெல்லாம் மென்ஷன் ஆயிருக்காது அப்படின்னு எழுதியிருக்காப்ல. ஓகேங்களா? இப்ப இதுவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு, அவங்க கையில இருக்கிறது குரான் கிடையாது, அது வேற என்னமோ வச்சிருக்காங்க, ஆனா அது எல்லாமே வந்து ஆத்தன்டிக் சஹி. இவர் ஒரு ஹிஸ்டாரியனா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ஆஸ் எ ஹிஸ்டாரியனா நரேஷனை வந்து கலெக்ட் பண்ற ஒரு இது வச்சிருந்திருக்காரு, ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சிருந்திருக்காரு. அதனால அவருக்கு தெரியுது, ஹிஸ்டரியை பத்தி பார்த்துட்டு தெரியுது, ஓகே உங்க கையில இருக்கிறது ஆத்தன்டிக்கா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்றாரு. இப்ப எங்க காஸ்பல் வந்துட்டு கரெக்ட்னு சொல்லியிருக்கீங்கல்ல, எந்த இடத்துல கரெக்டா இருக்கு பிரதர்? சரி அதை விடுங்க, ஏன்னா அது உங்களுக்கு லேட் ஆகும். இது இங்கிட்ட வந்து ஒரு லைனேஜ் இருக்கு, தெரியுதா? ஆதம்னு ஆரம்பிக்குது, தெரியுதா? தெரியுதா பிரதர்? ஓகே, இப்ப ஆதாம்ல இருந்து அப்படியே பாருங்களேன், எல்லாருமே கைஸ் எல்லாருமே பாருங்க. இந்த ஆதாம்ல இருந்து அப்படியே ஆபேலு, சேத்து, ஏனோஷு, கேனனு, மஹலேலு, ஜாரேது, ஈனோக்கு அப்படியே போகுதா? லோத்து, யோபு, எல்லாருமே குரான்ல இருக்காங்களா, பைபிள்ல இருக்காங்களா பிரதர்? பைபிள்ல இருக்கிறாங்க ப்ரோ இதெல்லாம். சூப்பர். இப்ப அதோட கண்டினியூஷன் நான் படிக்கிறேன் பாருங்க. காத்து, நாதன், ஷேமியா, ஜேகு, ஜெகலேல், எலிசேர், இதோ, ஓதது, எஸ்ரா, நெயமியா, அப்படியே போய் ஐசியா, ஜெரேமியா, அப்படியே போய் ஜீசஸ் கிரைஸ்ட் போயிட்டு, ஓகேங்களா, கடைசி எங்க முடிக்கிறாங்க தெரியுமா? இங்க பாருங்க, ஜான் ஆஃப் பத்மோஸ். அடுத்து என்ன முடிக்கிறாங்க? முகமது. இல்ல, இப்ப முகமது பைபிள்ல இருக்காரு, காட்டுங்க. முகமது பைபிள்ல எங்க இருக்காரு பிரதர்? அப்துல் பிரதர், அப்துல் பிரதர், லானத்தல்லா பிரதர், சீரியஸா சொல்றேன், லானத்தல்லா. இங்க பாருங்க, முகமதுன்னு கடைசியில லைனேஜ்ல இருக்கு. எங்கேயாவது பைபிள்ல முகமதுன்னு இருக்கிறத காட்டுங்க. பைபிள்ல நேம் மென்ஷன் பண்ணில்ல, நேம் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. என்ன அது சொல்றாங்கல்ல, சொல்றாங்கல்ல, அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அது எங்க சொல்லிருக்காங்க முகமது பத்தி? இருங்க ஜி, ஒரே நிமிஷம். அவர் என்ன சொல்றாருங்கிறத பார்க்கணும். முகமதை பத்தி என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஹலோ, சொல்றேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. சாட் ஜிபிடி தானே பாக்குறீங்க? ஆமா ஆமா, சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஆமா ஆமா பிரதர், நான் எவ்வளவு கிரிப்புளை கேட்கற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, உங்க கண்முடி தான் காட்டிட்டு இருக்கேன். இவ்வளவு பேருமே தௌராத்தில் கேளுங்க, தௌராத்தில் உன்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசி வருவார். ஓகே ஓகே, சூப்பர் 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 ப்ரோ. ரைட், சரிங்க. படிங்க, மேல படிங்க, மேல படிங்க. அவரா ப்ரோ? அவர் படிச்சு முடிச்சுன்னு அந்த வேர்ஸ் அப்படியே கூகுள்ல போட்டு அதான் ஜீசஸ் சொல்றா, யார் சொல்றான்னு காமிச்சிடலாம். இல்ல எனக்கு அது எப்படி ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியும். அவர் முதல்ல சொல்ல சொல்லுங்க ஃபுல்லா. சைலண்ட் ஆயிட்டு சொல்லுங்க, எந்த வேர்ஸ் என்ன சொல்றாங்க? ஹலோ, அவரு ஒன்னும் இல்ல, டியூட்ரானமி 18ல இருக்கிற 18 to 21 தான் பேசிட்டு இருக்காரு. எனக்கு நல்லா தெரியும் அதை பத்தி. அதேதான் அதேதான். அது ஆமான்னு ஒரு வார்த்தையா சொல்லலாம். பிரதர் இதானு பாருங்க, அப்துல் பிரதர். நம்ம டக்கு டக்குன்னு போனோம்னா அவர் டக்கு டக்குன்னு மாறிடுவாரு. ஓகேங்களா? அதனாலதான் ஸ்டிக் டு த டாபிக்கா இருக்கேன் நானு. ஹலோ அப்துல் பிரதர், இந்த வேர்ஸ் தான் காட்டியிருக்காங்களா? ஹலோ, நீங்க ஒரு ஆமா இல்ல இல்ல ஒரு ஈமோஜி போட்டு விடலாம். இப்ப எப்படி இருக்குன்னா, நாங்களே சும்மா குரூப் ஓபன் பண்ணி உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஜிமீட்டத்துல. 18 தான் ப்ரோ. 18 ஓகே டன்.
ப்ரோ டியூட்டரோனமி சொல்றாரு போல ப்ரோ அவரு 1880. அதேதான் அதேதான். தெரியும் ப்ரோ, எனக்கு தெரியும். அவர் முதல்ல ஃபுல்லா படிக்க சொல்லுங்க. இங்க முகமதே சொல்லலையே ப்ரோ. ஃபுல்லா படிங்க. 1818 ஃபுல்லா படிங்க. ஸ்கிரீன் தெரியுது பாருங்க. படிங்க. படிங்க ப்ரோ. I will rise up for them a prophet like you from among their fellow Israelites. ஓகே, இஸ்ரேலைட்ஸ். ஓகே, அப்புறம் And I will put my words in his mouth. ஓகே, He will tell them everything. ஓகே பிரதர், ஓகே, போதும் போதும். இங்க எங்க முகமது மென்ஷன் இருக்கு பிரதர்? அதே மாதிரி பாருங்க, ஃபெல்லோ இஸ்ரேலைட்ஸ் தான் இருக்கே தவிர ஃபெல்லோ அரேபியன்ஸ் நீங்க வச்சிருக்கா? அதான் வரும் வரும், அதுக்கெல்லாம் வரும். ஏன்னா வாஸ்தவம் தான். சொல்லுங்க ப்ரோ, முகமது எங்க இருக்காரு? எந்த 18வதுல எந்த லைன்ல முகமது வராரு காட்டுங்க. அதுக்கும் ChatGPT நீங்க போயிட்டு இருக்க வேணாம். நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, இங்க எங்க முகமது இருக்காருன்ட்டு. நான் என்ன கேட்டேன், இவங்க நேம் எல்லாமே பைபிள்ல மென்ஷன் ஆயிருக்கு, கடைசியா முகமது முடிச்சிருக்காங்களே, அந்த முகமதுங்கிற நேம் எங்க இருக்கு? கேள்வி அதுதான். அதான் இங்க இருக்காரு ப்ரோ, பாருங்க. நம்ம வந்து இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த வேர்ஸ்ல எம் எங்க வருது, அப்புறம் ஓ எங்க வருது, அதெல்லாம் தனித்தனியா பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். பண்ணுவோம் ப்ரோ. அந்த அந்த ஹோம்வொர்க் நம்ம பண்ணுவோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எம் எம் ஓ ஓ மறுபடியும் எம் அங்க இருக்கு பாருங்க. புட் மை வேர்ட்ஸ்ல எம் இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க, அப்படியே அப்படியே எம், அப்புறம் ஏ, அப்புறம் ஹெச், அப்புறம் அதேதான், திரும்ப ஏ, திரும்ப எம், திரும்ப எம், இ, அப்புறம் டி. முகமது வந்துருச்சு. வாவ், சூப்பர் ப்ரோ. இப்ப அதே மாதிரி ஆரோன் போட்டு பாருங்க, அதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ. இப்போ ஒண்ணுமே இல்ல ப்ரோ, அந்த ஒரு வெர்ஸ்லயே முடிஞ்சிச்சு ப்ரோ. I will rise up them a prophet like you from among their fellow Israelites. ஓகேவா? இஸ்ரேல்ல உள்ள மாதிரியே ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரேல்ல வரப்பன்றாரு. ஆனா முகமது வந்து மக்கால இருந்து. அதுதான் இவர் எங்க இருந்து சொல்றாருன்னு தெரியல. இப்ப பாருங்க, பேச மாட்டேங்கிறாரு. ப்ரோ கதையை பத்தி பேசாதீங்க ப்ரோ. நான் வந்து ரொம்ப நேரோ டவுனா பேசிட்டு இருக்கேன். இன்னொன்னு குறிப்பு நான் சொல்றேன் ப்ரோ. அப்படியே மாத்திட்டே இருக்கலாங்களா ஒன் பை ஒன்னா? இந்த வேர்ஸ் முடிச்சு அடுத்த வேர்ஸ் அப்படியே ஒண்ணா போயிட்டே இருக்கலாம். எனக்கு தெரியும். சொல்லிட்டேன் ப்ரோ. இருங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. வேற என்ன ப்ரோ இருக்கு? கலீல் ரஹ்மான் பிரதர், ஒரே நிமிஷம் நான் பேசிக்கிறேன். எனக்கு இங்க மென்ஷன் ஆயிருக்கிற எல்லா நேமுமே பைபிள்ல இருக்கு, இந்த 66 தவிர. எனக்கு இந்த 66ல இருக்கிற நேம் பைபிள்ல காட்டணும். ChatGPT என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. எல்லா நேமுமே மென்ஷன் ஆயிருக்கு கிளியரா. எல்லா நேமும் அப்படியே மென்ஷன் ஆயிருக்கு. யார ஒருத்தர் தவிர, இந்த நேம தவிர. எனக்கு இந்த நேம வந்து அப்படியே எக்ஸாக்டா முகமது ஆர் முகமதின் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு எனக்கு பைபிள்ல இருந்து காட்டுறீங்க. இப்ப ChatGPT, கூகுள் எதோ யூஸ் பண்ணிக்கலாம். Many months later, day 2, day 3, day 4. ஏங்க ப்ரோ, அவரா ப்ரோ? சொல்லுங்க பிரதர். இப்படி ஒவ்வொன்றுக்கும் 10 நிமிஷம் ஆச்சுன்னா எப்படி ஒரு 3-4 மணி ஆயிருமா? ஆமா பிரதர், எனக்கு பசி வந்துடும். அப்புறம் டாடா கொட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான் பாட்டு. அதுதான் நம்ம பேசாம இருப்போம். அவரை பேச சொல்லுவோம். இப்ப நான் வந்து மியூட்ல போய்க்கிறேன். அவர் எப்ப பேசுறான்னு நான் பாக்குறேன். கூகுள்ல போட்டு பார்த்தாக்கா ப்ரோ நீ எங்க போய் போட்டு பார்த்தாலும் கிடைக்காது ப்ரோ. அது சொல்றாரு, நீங்க தேடி இருக்கீங்க. அது நீங்க எங்க போய் பார்த்தாலும் கிடைக்காது ப்ரோ. பைபிள்ல முகமதுன்னு கிடையாது. நீங்க எதுக்கு சர்ச் பண்ணிட்டீங்க? நீ கிடைக்காது. நீங்க சர்ச் பண்ணா பாருங்க. மென்ஷன் பண்ணி இல்ல. மென்ஷன் பண்ணி இல்ல. ஆனா சகோதரர்கள்னு வருது. ஓகே சகோதரர்கள்னா இஸ்ரேலைட்ஸ். அங்கங்க அரபியல் இஸ்ரேலைட்ஸ் ப்ரோ.
அரேபியன்ல ப்ரோ, இஸ்ரேலியட்ஸுக்கு அனுப்புறேன்னு சொல்றாரு அவரு. இஸ்ரேலியட்ஸ்னா யார் ப்ரோ? இவரு முகமது வந்தது மக்கால இருந்து வந்தாரு. எங்க இருந்து வந்தாரு? மெக்கா. ஓகேவா? அவர் ரைஸ் ஆனது மெக்கா, அரேபியன்ல இருந்து வந்தாரு. ஓகேவா? அங்க கமாண்ட் ஆனது என்னது? இஸ்ரேல இருந்து ஒருத்தரை உன்ன போல வச்சிருக்கிறத வச்சு எலும்ப பண்ணுவேன்னு காட் வந்து மோசஸுக்கு சொல்றாரு. அவரோட வாயில என்னோட வார்த்தையை வைப்பேன்றாரு. பிரதர் ஓகேவா? ஒரே நிமிஷம் நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம் பிரதர், அங்கெல்லாம் போக வேண்டாம். நான் வந்து ரொம்ப நேரடானா கேட்டுட்டு இருக்கேன். இவர் என்ன சொல்லிட்டாரு, முகமதுங்கிற நேம் பைபிள்ல இல்லை அப்படிங்கிற ஒரு ப்ரூவ் வச்சிட்டாரு. கரெக்டா? கரெக்ட் தானே அப்துல் பிரதர்? நேம் மென்ஷன் பண்ணியல முகமது பண்ணல பிரதர். பண்ணல ப்ரோ. ஓகே. இப்ப அப்ப இந்த முகமதுங்கிற நேம் இங்க இந்த லைன்ல வரக்கூடாது. அப்ப எங்க வரணும்னா இங்க ஜூடோ கிறிஸ்டியன்ஸ் இஸ்லாமிக் ப்ராஃபட்னு மென்ஷன் ஆயிட்டு அதுக்கப்புறம் இங்க என்ன போட்டிருக்கு, were previously unknown to be prophets by Jews, Christian and Muslims. Here are just few examples. நல்லா புரிஞ்சுக்கங்க. புத்தரை வந்து புத்திசம்ல அவங்க ப்ராஃபட்டா ஏத்துக்கலாமா? கைஸ் நோட் பண்ணுங்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஏதாச்சும் கால்கீது பண்ணிட்டு இருக்காங்களா? கேக்குது. கிருஷ்ணரை வந்து அவங்க வந்து ப்ராஃபட்டாவோ இல்ல கடவுளாவோ ஏத்துக்கலையாமா. ஓகே, அப்படியே கீழே போவோம், முஸ்லிம்ஸ்க்கு போவோம். இப்ப இங்க என்ன பிரதர் போட்டிருக்கு? அவங்க யாரு பிரதர்? 2000 years later. யாரு பிரதர்? இருங்க ப்ரோ, தேடிட்டு இருக்காரு, சொல்லுவாரு. ப்ரோ யாரு ப்ரோ ஜிமீட்ல கால் பண்ணிட்டு இருக்கிறது? இல்லையே, யாரும் இல்லையே. இன்வைட்ல காலிங் வந்துட்டு இருக்கு ரொம்ப நேரமா. இல்ல எனக்கு வர ப்ரோ இல்ல ப்ரோ, அது இன்வைட் போகுது ப்ரோ, இன்வைட். ஓகே சரி. அப்படியே அல்லாத் அலூசா போயிட்டு இங்க மன்னாத்துன்னு வருதா. அடுத்து எங்க ஜம்ப் பண்ணிட்டாங்க? அர்ஜுனாவுக்கு போயிட்டாங்க பாருங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அமீத் ஆஃப் ஈஜிப்து இங்க பாருங்க, எங்க அப்துல் மாலிக் ஆஃப் ஈராக்கு, என்ன உருட்டு பாருங்க. அப்ப அவர் அந்த நேம் எங்க இருக்கணும் தெரியுமா? இந்த லைன்ல இருக்கணும். அதாவது அந்த கிறிஸ்டியன்ஸும் ஜியூஸும் முஸ்லிம்ஸும் இவங்கள ஒரு ப்ராஃபட்டாவே அன்னோன் ப்ராஃபட்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படிங்கிற லிஸ்ட்ல முகமது வரணும். கரெக்டா? ஆமா ப்ரோ, அந்த லைனேஜே இல்லையே வராங்க அப்படின்னு சொல்லி காட்ட முடியலையே. அப்ப எங்க வர முடியும்? அப்படி பார்த்தா இந்த முகமது இதுக்குள்ள வரணும், இந்த லைன்ல வரணும். அப்ப இந்த லைன்ல வராங்க அப்படின்னா இந்த அல்லாத் அலூசா யாரு? இருங்க, அவர் ஜிபிட்ல போட்டிருக்காரு, டைம் கொடுப்போம். அல்லாத்தா இஸ்லாம் வருவதற்கு முன் அரேபியாவில் வழிபட்ட ஒரு பெண் தெய்வம். ஓ ஓகே, சூப்பர். அடுத்து உஸா யாரு? என்பது இஸ்லாம் வருவதற்கு முன் அரேபியாவில் வழிபட்ட ஒரு முக்கியமான பெண் தெய்வம். சூப்பர். உஸாவும் பெண் தெய்வம் சொல்றாங்க. அல்லாத்தாவையும் பெண் தெய்வம் சொல்றாங்க. இஸ்லாம். ஓகே பிரதர். மன்னாத் யார் பிரதர்? மன்னாத் யார் பிரதர்? வைஃபை எப்படி ப்ரோ, ஃபைபர் போட்டுருக்கீங்களா இல்ல ஃப்ரெண்டோட இது கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? ரைட்டிங்க ஒண்ணுமே கேட்கல. அட போங்கயா. கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க. அல்லாத் என்பது இஸ்லாம் வருவதற்கு முன் அரேபியாவில் வழிபட்ட ஒரு பெண் தெய்வம். இப்ப 3 பேரும் பெண் தெய்வமா? கரெக்டா பிரதர்? 3 பேரும் பெண் தெய்வம். இவங்க எல்லாருமே ப்ரீ இஸ்லாமிக்ல இருந்தவங்க, ப்ரீ அரபு இஸ்லாமிக்ல இருந்தவங்க. கரெக்டா? இதெல்லாம் உடைச்சிட்டு தான் அடுத்தது இஸ்லாமே கிரியேட் ஆச்சு. ஓகேங்களா? இப்ப இந்த மன்னாத்து உஸா வரைக்கும் இந்த டெஸ்டமெண்ட் போயிருக்கு, பேக் வரைக்கும் ஹிஸ்டரி வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கு. கரெக்டா? அப்ப பேக் ஹிஸ்டரி வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்குன்னா இதை எப்படி நீங்க வந்து பொய்ன்னு சொல்லுவீங்க? ஹிஸ்டரியே உங்கள்கிட்ட குரான்ல இல்லாத விஷயமே இங்க எடுத்துட்டு வந்திருக்கு, பின்னாடி ப்ரீ இஸ்லாமிக்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கு. அப்ப இது எப்படி நீங்க ஃபேக்குன்னு சொல்லுவீங்க?
சொல்லுங்க பிரதர். ப்ரோ ப்ரோ தப்பா நினைக்காதீங்க ப்ரோ. இல்ல இல்ல தப்பா தான் நினைப்பேன் நானு. ஏன்னா இதுவே தப்பு, குரானும் தப்பு. பைபிள்ல இருக்கிறத யாரு ஆத்தன்டிக்னு சொல்லியிருக்கா? இப்னு தைமியாவே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தப்பு தான். நீங்க என்ன சொன்னாலும் தப்பா தான் இருக்கும். ஏன்னா நாங்க சொல்லல, கிறிஸ்டியன்ல இருந்து யாருமே சொல்லல. இஸ்லாமிக் லைன்ல இப்ன் கத்தீரோட டீச்சர் இப்ன் தைமியாவே சொல்லியிருக்காரு இதுதான் கரெக்ட். இங்க இந்த புக்ல எங்கேயாவது குரான் கரெக்ட்னு காட்டுங்க, நான் வேணா உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன். குரான் கரெக்ட், பைபிள் தப்பு அப்படி நீங்க இந்த இடத்துல காட்டுங்க, காட்ட முடியாது. ஏன்னா இவங்க தான் கரெக்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? குரான் தப்பு கரெக்ட்டுங்களா? ஏன்னா உங்கள்ட்ட இல்லாதது கூட இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. அல்லாத்த உல்சா மன்னாத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க, குரான்ல கூட இல்ல. இப்ப சொல்லுங்க, உங்களை விட சுப்பீரியரா இந்த புக் இருக்கு, அப்ப நான் இதனாலே நம்புவேன். கரெக்டா பிரதர்? பைபிளையும் குரானையும் எடுத்து வச்சு பாக்குறப்ப இந்த புக் வந்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கலா இருக்கு, ரொம்ப பழமை வாய்ந்த பழசுல இருந்து எடுத்துட்டு கொண்டு வந்திருக்கு எல்லாத்தையுமே. அப்ப இதுதானே நான் நம்புவேன். இங்க பாருங்க, ஹிஜ்ரி மந்த்ஸ் கூட எடுத்து வந்திருக்காங்க. குரான்ல காட்டுங்க ஹிஜ்ரி மந்த்ஸ. நீங்க படிக்க சொல்லல, குரான்ல எடுத்து காட்ட சொல்றாரு. இருக்காது, எப்படி இருக்கும்? இது வந்து ஆல்ரெடி அரபு மக்கள் பழக்கப்பட்டு வச்சிருந்தாங்க, ஓகேங்களா? இப்ப ஆமா ஆரா ப்ரோ. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து இப்போ ஒரே இதுல போட்டாங்க. இப்போ குரானுக்கு ஹதீத் தேவைப்படும், ஹதீத்ல இருந்து தஃப்சீர் தேவைப்படும். ஆனா இந்த ஆளு எல்லாமே சேர்த்து ஒரேடியா முஸ்டா போல பெர்ஃபெக்ட்டா. இங்க பாருங்க என்னது பிரதர், கரெக்டா? இங்க என்ன போட்டிருக்கு? The abolishment of lunar calendar. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா பிரதர்? அப்துல் பிரதர், இல்ல ப்ரோ, இல்ல. the abolishment of the lunar calendarனா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இல்ல லூனார் கேலண்டர் பத்தி நான் பேசல. the abolishmentனா என்னது, என்ன அர்த்தம்? இருங்க ப்ரோ, சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட்டுங்களா ப்ரோ? தொட்டதுக்கெல்லாம் நீங்க சர்ச் பண்றீங்கன்னா நீங்க அதுலயே ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ரோ நீங்க எந்த நாலேஜ்ல வந்து எங்கிட்ட பேச வந்தீங்கன்னு தெரியல, ஆமா, ஓகேங்களா? ஒவ்வொருக்கும் உட்காந்து சர்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. நாங்க எல்லா ஒர்க் அவுட் உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். ChatGPTல 10 நிமிஷம் ஒவ்வொன்றுக்கு உட்காந்து, அப்ப நாங்க இங்க எதுக்கு வரோம்? நீங்க அதுலயே ஆன்சர் கத்துக்க வேண்டியதானே? சொன்னாலும் அக்செப்டும் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. இருங்க நான் தேடிட்டு வரேன்னு சொல்றீங்க. இது என்ன அர்த்தம் பிரதர்? ஓகே, இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, யுவி பிரதர், சொல்லுங்க. காபாவை எங்க இருக்குன்னு இவர் சொல்லியிருக்காரு. ஜோர்டன். காபா இஸ் பெட்ரா இன் ஜோர்டனா? அந்த பெட்ரா எங்க இருக்கு தெரியுமா பிரதர்? அப்துல் பிரதர், அந்த பெட்ராங்கிறது எங்க இருக்கு பிரதர்? காபா இஸ் தி பெட்ரா ஜார்டன். படிக்க சொல்லுங்க, எங்க இருக்குன்னு கேக்குறாரு. பெட்ரா ஜார்டன் எங்க இருக்கு? அரேபியன் பெனிசுலால இருக்கா, இல்லனா அதுக்கு மேல இருக்கா? தெரியாதுன்னா தெரியாதுன்னு கூட சொல்லுங்க. ஜார்டன் வந்து வீட்ல இருக்கு, இஸ்ரேல் பக்கத்துல இருக்கு. எங்க இருக்கு பிரதர்? இஸ்ரேல் பக்கத்துல இருக்கு. அப்ப மெக்கால இல்ல, கரெக்ட்டுங்களா? மறுபடியும் தேடிட்டு இருக்கீங்களோ? ரொம்ப சொல்லுங்க. ஏங்க நீங்க வைஃபை எப்படி ப்ரோ கனெக்ட் பண்ணிருக்கீங்க? ஆபீஸ் வைஃபையா இல்ல ஃப்ரெண்டோட வைஃபைவா? இவ்வளவு லேட்டா இருக்குது. வீட்டு வைஃபைங்களா? கொஞ்சம் பக்கத்துலயே போய் உட்காந்துக்கோங்க. இல்ல பக்கத்துலதான் இருக்கு, ஆனா கட் ஆயிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல. இப்ப கரெக்டா கேக்குது. இப்ப சொல்லுங்க பிரதர். அதான் இப்ப கரெக்டா கேக்குது, சொல்லுங்க. அப்துல் பிரதர், குரான்ல மெக்கா எங்கன்னு போட்டிருக்கு பிரதர்? மெக்கா, அது சாரி, குரான்ல காபா எங்க இருக்குன்னு போட்டிருக்கு? மெக்கா. இப்ப இங்க காபா எங்க இருக்கு பிரதர்? ஜார்டன் போட்டிருக்காங்க. ஆமா, ஜார்டன் எங்க இருக்கு பிரதர்?
ஜார்டன் வந்து இஸ்ரேல் பக்கத்துல இருக்கு. அப்ப வந்து மெக்கால இல்ல, கரெக்ட்டுங்களா? இது அதாவது இவங்களோட டெஸ்டமெண்ட் படி காபா வந்துட்டு மெக்கால இல்லை, கரெக்ட்டுங்களா? ஆனா இவங்க யாரெல்லாம் இவங்கெல்லாம் எவ்வளவு இழுத்துருக்காங்க பாருங்க. ஹோலி குரான், இங்க பாருங்க, த ஹோலி குரான் சாப்டர் 106. அடுத்து பாருங்க எவ்வளவு பேரெல்லாம் இழுத்துருக்காங்க பாருங்க. அப்படியே காட்டுறேன் பாருங்க வரிசையா. அல் காஃபி புக்கு. பிரதர், இந்த அல் காஃபியை பத்தி நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன், பரவாயில்ல, இவர் சொல்லியிருக்காரு, ஓகே சூப்பர். அல் காஃபி பத்தி பேசியிருக்காங்க. அடுத்து இங்க பாத்தீங்களா எவ்வளவு சிட்டேஷன்ஸ், எவ்வளவு ரெஃபரன்சஸ், எதெல்லாம் வச்சு மேப் பண்ணி பேசியிருக்காங்க பாருங்க. அவ்வளவு அனாலிசிஸ். இது மாதிரியான ஒரு பெஸ்டான புக்கை நீங்க உலகத்திலே பார்க்க முடியாது, குரானே கிடையாது. இது மாதிரியான பெஸ்ட் புக்கை நீங்க பார்க்கவே முடியாது உலகத்துல. இங்க பாருங்களேன், இங்க பாருங்க, the Arabic word அகமது mean praised and is the same as the Hebrew word யெகூதா. ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ குரான்ல காட்டுங்க பாப்போம். எனக்கு தெரிஞ்ச குரானை விட இதுதான் ரிலையபிள் சோர்ஸா தெரியுது. ஏன்னா ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி மேப் பண்ணி, யப்பா, இங்க பாருங்க, யூனுஸ், காஃபீர், அடுத்து பாருங்க எவ்வளவு சிட்டேஷன்ஸ். இங்க பாருங்க, அப்படியே காட்டுறேன் பாருங்க. இபன் கத்தீர் ஆல்ரெடி நான் சொன்னது. அப்படியே நீங்க ஒரு பேஜ் எடுத்தாலும் அவ்வளோ சிட்டேஷன்ஸ், அவ்வளோ ரெஃபரன்சஸ். சூரத்துல் பக்ரா, ஜான், புக் ஆஃப் ஜான், எல்லாத்தையுமே இழுத்து பேசியிருக்காங்க. இப்ப சொல்லுங்க பிரதர், குரானோட இது வந்து ரிலையபிள் சோர்ஸ் தானே பிரதர்? ப்ரோ எனக்கு குழப்பமா இருக்கு ப்ரோ. குழப்பத்திலேயே கிரியேட் ஆன விஷயத்தை அதான் பிரதர் இந்த மாதிரி பண்ணா. கேளுங்க, ஒரே நிமிஷம் ப்ரோ, நான் உங்களுக்கு நம்பர் வேணா கொடுக்குறேன், ஃபோன் நம்பர். எனக்கு டைம் மட்டும் கொடுங்க, நான் எல்லாமே பார்த்து இது பண்ணி நான் இது பண்றேன். எல்லாத்துலயும் இது இல்ல டைம் நீங்க அப்புறமா எடுத்துக்கங்க பிரதர். இப்ப இந்த கரண்ட் மொமெண்ட்ல நான் உங்ககிட்ட அவ்வளவு விஷயம் எடுத்து காட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து உங்க ஜமாத்திலேயோ இமாமோ காட்டியிருக்க மாட்டாங்க. நான் இபன் தைமியா என்ன எழுதியிருக்காருன்னு கூட காட்டிட்டு இருக்கேன். புக்கு கூட பாத்துக்கோங்க, தாங்க அரபிக்ல இருக்கு, பாத்துக்கோங்க. யாராவது ஒரு கிறிஸ்டியன் இல்லப்பா பைபிள் தப்பு, அவங்க குரான் வச்சிருக்கிறது வந்து ரொம்ப ஆத்தன்டிக் சஹியானது அப்படின்னு ஒரு ஆளை காட்டுங்க. இபன் தைமியா மாதிரி பெரிய ஆள. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க ப்ரோ, கேக்குது. ஆமா இல்லன்னு சொல்லுங்க பிரதர், நான் தனியா சவுத்துக்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. ஓகே, இப்ப அபாலிஷ்மெண்ட் ஆஃப் த லூனார் கேலண்டர் ஏன் மென்ஷன் பண்ணணும் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அரபிக் பீப்புள் வந்து லூனார் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, கரெக்டுங்களா? ஹிஜ்ரி மந்த்ஸ். ஏன் வந்து அபாலிஷ் பண்ணணும் அத? அபாலிஷ்னா என்னது தெரியலையா? மீனிங் போட்டு காட்டுறேன் பாருங்க. என்ன போட்டிருக்கு? abrogation, conclusion, termination எழுதிருக்கா? டெர்மினேஷன் என்னது பிரதர்? பிரதர் நீங்க வந்து ஒன்னையும் ஜிபிடில போட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நான் உங்களுக்கு மீனிங் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க ஜஸ்ட் நோட் பண்ணிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க காதுல, ஓகேங்களா? த அபாலிஷ்மெண்ட் ஆஃப் த லூனார் கேலண்டர் அப்படின்னா அந்த 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 அரபு நேஷனோட அதை வச்சுக்கணும், அதோட முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க உலகத்துக்கு இதை கொண்டு வந்தீங்கன்னா இது ஒர்க் ஆகாது, டெர்மினேட் செய்யப்படும். ஏன்னா நீங்க ஃபாலோ பண்றது தப்பான கேலண்டர். இதை யார் சொல்றா? நான் சொல்லல. யார் சொல்றா? உங்க தான் சொல்றாங்க. அப்துல்லா ஹசான் தான் சொல்றாரு. பாருங்க, அகமது அல் ஹசான் சொல்றாரு. அடுத்து பாருங்களேன், த ரீஸ்டோரேஷன். இங்க பாருங்க, நீங்க ஃபாஸ்டிங் பத்தி பேசுனீங்கல்ல, இருங்க அதுக்கு வருவோம். ஓகே, இவர் அல் ஹசான் revealed that the true Ramadan in the month of டிசம்பர். ஏன் பிரதர் நீங்க மார்ச் ஏப்ரல்ல பண்றீங்க? லூனார் கேலண்டர் வச்சு தான் இது பண்ணுவாங்க. இவர் அங்க பாருங்க, மேல பாருங்க, இங்க பாருங்க,
ஒரே நிமிஷம். ஹிஜ்ரி மந்த்ல என்னன்னு போட்டிருக்கீங்க ரமதானுக்கு? டிசம்பர். அப்ப ஏன் நீங்க மார்ச் ஏப்ரல்ல கும்பிடுறீங்க? ரமதான் இருக்கிறீங்க ஏன்? ப்ரோ மந்த் டே வைஸா மாறிட்டு இருக்கு ப்ரோ. இப்போ வந்து 10 டேஸ் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இங்க பாருங்க, டிசம்பருக்கும் மார்ச் ஏப்ரலுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. டேஸ் நீங்க பேசாதீங்க, மந்த்ஸ் வைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க ஃபாலோ பண்றதுமே தப்புன்னு தான் சொல்ல வரேன். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் கரெக்ட் அப்படின்ட்டு. இங்க பாருங்க, இந்த மாதிரியான ஒரு வேர்ஸை எடுத்து வச்சு ஏதாவது ஒரு ஹோலி புக் இருந்திருக்கா? இருங்க நான் காட்டுறேன். ஜூம் ஆக மாட்டேங்குது, ஒரு நிமிஷம். சரி, ஓகே. இது எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கு. ஓகே, இங்க பாருங்களேன். குரான் வேர்சஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி, புக்கெல்லாம் மென்ஷன் பண்ணி, எவ்வளோ நீட்டா அனலிசிஸ் பண்ணி, சிந்தசிஸ் பண்ணி எப்படி இருக்கு பாருங்க. கடைசியா இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க, ரெண்டு இதையும் கம்பேர் பண்றப்ப என்ன சொல்ல வராங்க, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் சொல்றாரு பாருங்க, இஸ்லாம் began as something strange and it will return to being strange, so blessed are strangers. அரபியர்களுக்கு மட்டும் கொடுத்த அரபிக் வகையை வந்து ஓகேங்களா, ஸ்ட்ரேஞ்சா வந்துச்சான். இஸ்லாமே வந்து ஸ்டார்டிங் ஸ்ட்ரேஞ்சா வந்து திரும்ப ஸ்ட்ரேஞ்சா தான் போக போதான். அல்லாவுக்கு வந்து ஏதுவானதா இருக்காதான். ஸோ பிளஸ்ட் ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து யாரு பிரதர்? அல்லாவுக்கு முன்னாடி நரகத்துக்கு செல்வாங்கல்ல, அவங்கள தான் பிரதர். ஸோ there are many more changes to come in jurisprudence. அதாவது jurisprudence அப்படின்னா இது வந்து லா, கட்டளை, ஓகேங்களா, ஆஃப் த 7th covenant and some of that will be revealed. நல்லா புரிஞ்சுக்கங்க, some of that will be revealed here over the course of the remainder of the book as we explore various topics and where it shall be appropriate to reveal. Other parts or jurisprudence shall be revealed at a later time. இப்ப குரான் தான் கடைசின்றீங்க, ஆனா இதுக்கப்புறமும் திரும்பவும் ரிவீல் ஆக போகுது கடைசியா லேட்டர் டைம்ல அப்படின்றாரு. which shall இத பாருங்க, which shall deal with belief, knowledge and jurisprudential laws of the 7th covenant divided over the remaining doors. இந்த ரிமைனிங் டோர்ஸ் எதை மீன் பண்ணுது பிரதர்? நான் சொல்லவா? இதுக்கப்புறம் ப்ராஃபட்ஸ் வர நிறைய பேர் கள்ள தீர்க்கதரிசிகள், அவங்களுக்கான வழி அப்படின்னு அர்த்தம். அவங்க பிறக்க போறாங்க, நிறைய பேர் வர போறாங்க, அதான் அந்த ரிமைனிங் டோர்ஸ். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த 7th covenant உங்க கைக்கு வந்துருச்சு. இதுல நீங்க என்ன பண்ணலாம், உங்க பிலீஃபோடையும் உங்க நாலேஜோடையும் உங்க ஜூரிஸ்ப்ருடன்ஸோடையும் நீங்க டீல் பண்ணிக்கலாம். அதாவது நீங்களே வந்து பகுத்தாய்வு செஞ்சு தெரிஞ்சுக்கலாம், அறிஞ்சுக்கலாம். இதுதான் ஃபைனல் ரெவல்யூஷன், நான் தான் ஃபைனல் ப்ராஃபட் அப்படிங்கிறாரு. இஸ்லாம் இஸ் ஜோக். இங்க பாருங்க, இஸ்லாம் இஸ் ஸ்ட்ரேஞ்ச். ஆனா இங்க என்ன போட்டிருக்காரு, பீஸ் பி அப்பான் ஹிம் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி, முகமதுக்கு. எப்படி பிரதர்? அது யார் சொல்றாரா? இங்க பாருங்க, ப்ராஃபட் முகமது செட்டான் said Islam is began something strange. அவரே சொல்றாராமா, and it will return being strange. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, பாத்துக்கங்க. உங்களுக்கு அடுத்து ஒரு குரான் வந்துருச்சு கைக்கு. இல்ல அது நீங்க அக்செப்ட் பண்ணாது உங்களோட விஷயம். அது எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா இதை நாங்க படிச்சோம்னா நாங்க சொல்றதுக்கு போயிருவோம். 72 கிடையாது, இங்க வந்து 80 ஹூர்ஸ். ஓகே, நீங்க முழுமையா நம்புறீங்களா? ஆமா பிரதர். இங்க பாருங்க, இது மாதிரி காட்டுங்க, ஒரு செலஸ்டியல் பாடி மாதிரி இந்த மாதிரி காட்டுங்க பிரதர். இது இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு புக், ஒரு ஹோலி புக்கை பார்த்திருப்பீங்களா? கேனின்ஸ் மேஜர்னா என்ன, சீரியஸ்னா என்ன, எவ்வளவு இருக்கு பாருங்க. சும்மா வந்து எடுத்தவங்க கவுத்தவங்கலாம் கிடையாது, அவ்வளவு விஷயம் இருக்கு உள்ளுக்குள்ள. பாருங்க, ஆதாம்ல இருந்து நோவால இருந்து எல்லா ஜீனியாலஜில இருந்து கடைசியா எங்க வராங்க பாருங்க. ஐயோ, அதாவது இந்த கோல்டன் லைன்லாம் வந்து டிசெண்டன்ஸ், அவங்களோட ஆஃப் ஸ்பிரிங்ஸ், சோல்மேட் வந்து கூட பார்ட்னர், ஓகேங்களா?
எல்லாமே போட்டு இவங்களெல்லாம் பொய்யுங்கிறீங்களா நீங்க? இவ்வளோ டீப்பா பண்ண வர சொல்லுங்க. எவ்வளவு விஷயம் குரூசிஃபிக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டா எவ்வளவு மென்ஷன் பண்ணியிருக்காரு இவரு. இங்க பாருங்க, மேப்ல கூட போட்டிருக்காரு. செகண்ட் செஞ்சுரியில என்ன நடந்துச்சு, சர்க்குலேஷன் நடந்திருக்கு. இங்க பெட்ராவே இங்க தான் இருக்கு, நான் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி. ஓகே விடுங்க, அதை விடுங்க, இன்னும் நிறைய போவோம். நான் பார்க்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. த ரெசரக்ஷன் பாருங்க. ஒன் டே ஐ செட் டு இமாம், என்ன சொல்லியிருக்காரு பீஸ் பி அப்பான் ஹிம், வாட் ஹேப்பன் டு த பாடி ஆஃப் த ஜீசஸ் அண்ட் வேர் இஸ் பாடி பரீட். பாடி பரீடா. You would like to know where the body Jesus was buried and what happened to it? Yes, whether or not it was ever taken to the grave which Mary Magdalene visited. In the beginning, his body was not taken to the grave. Jesus was originally buried. இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான விஷயம் தெரியுமா? அவரோட டூம்புக்குள்ள வந்து பரி பண்ண வைக்கலையா, பரி ஆனாரு, ஆனா வேற ஏதோ ஒரு கல்லறைக்குள்ள புதைச்சிட்டாங்க, அதாவது உள்ள வச்சுட்டாங்க அப்படியா. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அவர் பரியே ஆவல, பரியாதுக்கு முன்னாடியே அண்ணா எடுத்துக்கொண்டான் அப்படின்றீங்களா? கரெக்டா இல்லையா பிரதர்? கரெக்டா இல்லையா பிரதர்? அப்துல் பிரதர். ப்ரோ ஃபர்ஸ்ட் நாங்க பேசுறது கேக்குதே இல்லையா உங்களுக்கு? டவர் அப்படி இருக்குது, அப்படி நாங்க சும்மா ஏதாவது காமிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்க போகுது. ஹலோ அவரா ப்ரோ? நான் பேசுறது கேக்குது உங்களுக்கு? கேக்குது ப்ரோ, கேக்குது கேக்குது. அப்துல் ப்ரோ உங்களுக்கு நாங்க பேசுறது எதுவுமே கேட்கலீங்களா? அப்ப இப்ப எப்படி இருக்குன்னா ப்ரோ, இவ்வளவு நேரம் சும்மா ஏதோ உட்காந்து காமிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது நமக்கு நாமளே பேசுற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்களேன், இப்ப குரானுக்கு எவ்வளவு முரணா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க கைஸ், I asked, so Jesus had intentionally intended for the people to believe that he was resurrected from the grave. அதாவது ஜீசஸ் வந்து இன்டென்ஷனலாவே நான் ரெசரக்ட் ஆனேன்னு சொல்லி பீப்புள் நம்ப வச்சாரா பொய்யா அப்படின்னு கேட்கறான் அவன். அதுக்கு இந்த இமாம் இந்த ஹசன் என்ன ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ கேக்குது கேக்குது ப்ரோ 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 சொல்லுங்க. ஒரு இத மட்டும் கேளுங்க. இங்க பாருங்க, it was not a Jesus but rather his disciple. ஐயோ, ஜீசஸ் வந்து ரெசரக்ட் ஆகலையா, அவரோட டிசைபிள்ஸ்ல யாரோ ஒருத்தவங்க ரெசரக்ட் ஆனாங்களாம். ஐயோ பெரிய வெடியால இருக்கு. ஐயோ எப்பா, இப்ப புரியுதா ப்ரோ? ப்ரோ இல்ல இப்ப புரியுதுங்களா? ஹிஸ்டரி தெரியாத முட்டாளுங்க புது டெஸ்டமெண்ட் புது குரான் சொல்லிட்டு வந்தாங்க. அப்ப நாங்க உங்கள்ட்ட இருக்க குரான் என்ன நினைப்போம் சொல்லுங்க? சொல்லுங்க ப்ரோ, ஏதோ சொல்ல வந்தீங்க ப்ரோ ப்ரோன்ட்டு. ப்ரோ எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வந்து மண்டே ஒரு 7 o'clock ஜிம் மீட் பண்ணலாம். நாளைக்கு வேற சென்னை வேற போறேன் காலையில. அப்படிங்களா பிரதர்? பிரதர் இதை மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டு, இதை மட்டும் ஒரே ஒரு கேள்வி. இஸ்லாம் வந்துட்டு கர்மால நம்பிக்கை இருக்கா பிரதர்? இஸ்லாத்துல வந்து கர்மாக்கு நம்பிக்கை இருக்கா பிரதர்? கர்மால ஹிந்துவெல்லாம் ஃபாலோ பண்றாங்களா கர்மா? அது இஸ்லாத்துல நம்பிக்கை இருக்கா கர்மால? இல்ல நம்பிக்கை இல்ல ப்ரோ. ஓகே, இவர் பாருங்க கர்மாவை நம்பி எழுதியிருக்காரு பாருங்க. கர்மான்னு ஒண்ணு இருக்கு, இங்க பாருங்க. as you do shall be done to you. குரான் வந்து நியூவா வந்துங்கிறது நம்புறீங்க, இப்ப இது நியூவா வந்திருக்கு நம்புங்க. உங்களால பண்ண முடியாது, ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களோட கண்ணு மறைச்சிருச்சு ஆல்ரெடி. அதுதான் நம்பி பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க ரொம்ப வருஷமா, அதான் உண்மை நம்பிட்டீங்க, மனசை வந்து பூட்டிட்டீங்க, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஓப்பனா இருக்கவங்க மட்டும்தான் கடவுள் கிட்ட வர முடியும். இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு கல்லு மாதிரி இருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை, ஹெல்லுக்கு தான் போவீங்க. எப்படி
எப்படி ஆமினாவும் முகமதும் பரி ஆனாங்களோ, ரெசரெக்ட் ஆகலையோ, அது மாதிரி போயிருக்கீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, I said I would be the Christian. I meant by that, if the Prophet Muhammad family is false, then the whole religion Islam is false. நம்ம தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோமே எல்லாமே ஃபால்ஸ்ன்ட்டு. இவரே என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, ஒருவேளை இது வந்து ஃபால்ஸா இருந்திருந்தா நான் வந்து கிறிஸ்டியனுக்கே மாறி இருப்பேன். ஃபால்ஸ் தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோமே, குரானுக்கே முரண்பாடா இருக்கே இவர் சொல்றதெல்லாம். அப்ப ஃபால்ஸ் தானே? இவர் என்ன சொல்றா பாருங்க, இவர் தான் இஸ்லாத்தோட கடைசி ப்ராஃபட்டா? இல்ல இல்லையா? சரி, அவர் பேர் என்ன பிரதர்? இப்ப இவ்வளவு நேரம் சொன்னேன்ல ஸ்டார்டிங்ல, அல்லேலூயா. என்ன சர்ரும் போக மாட்டேங்குது, கண்ட்ரோல் தான் போல. ஒரே நிமிஷம். ஓகே பிரதர், சூப்பர். இங்க படிங்க பிரதர். பிரதர் இத படிங்க, தி காஸ்பல் ஆஃப் Gospel of the rise of the family of Muhammad Abdullah Hasim Abal Sadiq. இப்ப இவர் யாரு? இவர் யாரு பிரதர்? ப்ரோ இதெல்லாம் ப்ரோ ஆன்லைன்ல போட்டு பாருங்க ப்ரோ. இவர் வந்து ஃபேமிலி ஆஃப் முகமது போட்டு பாருங்க வேணா. வாய்ப்பே இல்ல ப்ரோ. இங்க பாருங்க, இவர் இருக்காரு பாருங்க, இங்க இருக்காரு பாருங்க. வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லையா? இப்போ ப்ரோ நெட்ல போட்டு பாருங்க ப்ரோ. ஹி இஸ் த ஃபேமிலி ஆஃப் த, இவர் வந்து கொள்ளு பேரன், முகமதோட கொள்ளு பேரனுக்கும் கொள்ளு பேரன், முப்பேரன். வாய்ப்பு இல்ல. அதிக பேர் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐயோ முடியலப்பா சாமி. ஆனா உண்மை இல்ல ப்ரோ. அப்ப இவங்க எல்லாம் இவ்வளவு பேர் நம்பி கூட நிக்கிறாங்களா, அவங்க எல்லாம் முட்டாளுங்களா அப்ப? ஷூர். இப்ப நீங்களே ஒண்ணு உங்க கையில புதுசா வரப்ப இவங்களெல்லாம் முட்டாள்னு சொல்றப்ப, நாங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க கையில புதுசா வந்தா நாங்க உங்களை முட்டாள் சொல்றதுல தப்பே இல்ல தானே? இறைவனால அனுப்பப்பட்டது ப்ரோ. என்னது புரியல? அருமையான கேள்வி ப்ரோ. என்ன ப்ரோ இவரே சொல்றது? இறைவனால அனுப்பப்பட்டது ப்ரோ. அப்துல் ப்ரோ இறைவனால அனுப்பப்பட்டதா ப்ரோ? ஆமா ப்ரோ. ஜிப்ரீல் மூலமாக. இப்போ இருங்க ஜிப்ரீல் மூலியமாவா? இப்போ மார்னிங் இப்ப நான் பேசும்போது ஸ்டார்டிங்ல ஜோசப் ஸ்மித்னு ஒண்ணு சொன்னார்ல அவரு, அவருக்கு ஜோசப் ஸ்மித் ஓகேவா? அவருக்கு எப்படி வெளிப்பாடு வந்தது, முகமதுக்கு எப்படி வந்தது வெளிப்பாடு, அவருக்கு அதே மாதிரி தான் வந்தது. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, காட்டுவாரு. என்ன போட்டிருக்கு பிரதர்? த்ரூ divine revelation. He reported receiving hundreds of revelation, visions and angelic visitations. first vision எப்ப நடந்திருக்கு? 1820. அப்ப குரான் வந்து ஃபால்ஸான எப்ப பாத்துங்க. ஏஞ்சல் வந்து ரெவல்யூஷன் கொடுத்திருக்கான். அந்த ஏஞ்சலோட ஃபர்ஸ்ட் விஷன் எப்ப வந்திருக்கான்? 18th செஞ்சுரியில, 1820ல. இப்ப சொல்லுங்க பிரதர், அப்ப இதுதானே கரெக்ட்? இதுதானே வந்து? ஆமா ப்ரோ, முகமது ஃபைனல் ப்ராஃபிட், அதுக்கப்புறம் யாரும் வர மாட்டாங்க, ஒருத்தர் வந்துட்டாரு ஏஞ்சல் மூலமா. அப்ப இத தான ஃபாலோ பண்றோம். இங்க பாருங்க 1820 வந்திருக்கே. இப்ப சொல்லுங்க ப்ரோ, உங்க கருத்து என்ன? கூகுள் தப்பா? நம்ப மாட்டேன் ப்ரோ. சூப்பர். ஆமா, கூகுள் நம்பாதீங்க. சூப்பர் ப்ரோ. गाइस ஒரே நிமிஷம். மூணு பேர் கிளாப் தட்டுங்க. 1 2 3. ஓகே பிரதர், தேங்க் யூ பிரதர். ப்ரோ எனக்கு டைம் ஆயிடுச்சு, மாஸ்க்கு போகணும். நான் வந்து மண்டே 7 o'clock. ஓகே பிரதர், சூப்பர். ஓகே, ஆனா இப்ப நாம ப்ரூவ் பண்ணிட்டோம் நீங்க எதுக்குமே பதில் சொல்லலன்ட்டு. தேங்க் யூ பிரதர், தேங்க் யூ ஃபார் கமிங்.
எனக்கு ஒரு 10-15 டேஸ் டைம் கொடுங்க, ஓகே எல்லாமே பார்த்து நான் ஓகே பிரதர், காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. பாய். பாய் அஸ்ஸலாமு பாய். அலைக்கும்.